ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். சில வார்த்தைகளையும் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் ஆளுகை செய்வாராக. சத்தமாய் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் நீ புத்திரராயிருக்கிறாய். நீ புத்திரரே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைய தினத்திலே, அதாவது 6வது நாம் கவனித்தோம். இயேசு சிலுவையிலே சம்பாதித்தது உறவை அவர் என்ன செய்தார்? சம்பாதித்தார். 3 விதமான உறவுகளை குறித்து சொல்லுவேன்னு சொன்ன. ஒன்று அடிமை. அடிமை என்பது உறவல்ல. அதாவது அடிமை என்பது ஒரு 3 காரணங்கள். அதாவது நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எதுக்கு அடிமையாக்கப்பட்டேன்? நீதிக்கு அடிமையானேன். ஸ்தோத்திரம். என்னால் பாவம் செய்ய முடியாது. நான் நீதிக்கு அடிமை என்று நாம் கவனித்தோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது தேவ சித்தம் செய்வதற்கு நான் அடிமை. ஏன்? இந்த பூமியிலே நான் வாழும்போது என்னுடைய சித்தம் செய்வதற்கு என்ன உரிமை கிடையாது. ஆவிக்கிறேன் ஆகும்போது அவர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்காகத்தான் எனக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கிறது. அதனால நான் தேவ சித்தம் செய்ய அடிமை. நான் இப்படி செய்யணும் அப்படின்னோ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும், செய்ய முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பவுலை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தியோகிய சபையில் நல்லா தான் இருந்தார். அவர் சொல்றார், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை என்ன செய்து விடுங்கள்? பிரித்து விடுங்கள். அப்போ பவுலுக்கு ஒருவேளை அந்தியோகிய சபையில் ஊழியம் செய்ய விருப்பம் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் பவுலை வேறு பிரித்தார். அவன் அழைத்து விடுங்கள். பவுலுக்கு அவன் இஷ்டத்து ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. ஆமென். தேவ சித்தப்படி தான் ஊழியம் செய்ய முடியும். அது ஒரு அடிமை தான். ஆமென். மரியாள் சொல்றாங்க, ஆமென், நான் அடிமை. ஸ்தோத்திரம். எப்படி என்ன சொன்னாங்க? இதோ நீ கற்பவதியாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அடிமைன்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அடுத்து நம்முடைய சரீரத்தை அடிமை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் மரியாதை கொஞ்சம் ஒப்பு கொடுத்தாங்க தன் சரீரத்தை. ஆமென். அவயங்களை ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 6:19 கவனிச்சோம். நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்போ என் சரீரத்துக்கு நான் அதிகாரி அல்ல, கர்த்தரே அதிகாரியாக இருக்கிறார். ஆமென். என் சரீரத்தை நான் அடிமையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் என் சரீரத்திலிருந்து ஆளுகை செய்கிறார். அவருடைய சித்தம் என் சரீரத்தின் மூலம் நிறைவேற்றப்படுகிறதாய் இருக்கிறது. ஆமென். சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. இனி 2வது உறவு. இது நாம் வாசித்தோம். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் நீ யாராக இருக்கிறாய்? புத்திரனாய் இருக்கிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீ யாரா இருக்கிறாய்? புத்திரனாய் இருக்கு. அப்போ 2வது சிலுவையிலே இயேசு சம்பாதித்த ஒரு உறவு புத்திரன் அல்லது பிள்ளை. பிள்ளைக்கும் புத்திரனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிள்ளை என்பது குழந்தை. ஸோ புத்திரன் என்பவன் வளர்ந்தவன், மகன், மகள். சோத்திரம். பிள்ளை. ஆமென். நம்ம மொத்தமாக சேர்த்து இது சொல்கிறோம். பிள்ளை அப்படின்றத காட்டிலும் குழந்தை புத்திரன். ஸ்தோத்திரம். எனக்கு பையன், எனக்கு குழந்தைக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு பிள்ளைக்கு தான் என்ன செய்யணும்? பொண்ணு இல்லை பையன் பார்க்கணும் அப்படின்பாங்க. இப்போ புத்திரன் என்கிற ஸ்தானத்தில் நம்ம வர வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் நாம் குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. ஆவிக்கிற வாழ்க்கையில் நாம் புத்திரர்களாக இருக்க வேண்டும். சன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திரர்களாக இருக்கணும். இதை குறித்து நம்ம பேசுவோம். ஆண்டவர் கிருபை தரட்டும். ஸ்தோத்திரம். அப்போது நாம் புத்திரர்கள் என்றால், நாம் பிள்ளைகள் என்றால் அவர் யாராக இருக்கிறார்? அப்பாவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நம்ம ரோமரில் வாசித்தோம்.
அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கிற புத்திர சுவீகார ஆவியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். அப்போ நாம் அடிமை என்றால் அவர் எஜமானன், அவர் முதலாளி. நாம் பிள்ளை என்றால் அவர் யாராக இருக்கிறார், அப்பாக இருக்கிறார். தேவ சித்தம் மட்டுமே அடிமையாக செய்கிறோம். ஆனால் வாழ்வது எப்படி வாழ்கிறோம், பிள்ளையாக வாழ்கிறோம். எப்படி வாழ்கிறோம், சத்தமா சொல்லுங்க, பிள்ளையாய் வாழ்கிறோம். நான் அவருக்கு முன்பாக எப்படி வாழ்கிறேன், பிள்ளையாக வாழ்கிறேன். அதனால நீங்க ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிள்ளையாக நான் அவருக்கு யாரா இருக்கிறேன், பிள்ளை, சீஷன், விசுவாசி அதெல்லாம் அடுத்த பக்கம். ஆனால் முதல்ல நான் அவருக்கு முன்பாக யாராக இருக்கிறேன், பிள்ளையாக இருக்கிறேன். புரிகிறவங்க சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இடையில ஒருத்தருடைய ஒரு ஹோட்டல், ஒருத்தர் பிரபலமான ஒருத்தர் ஹோட்டலில் அவங்க பையன் வந்து அந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார், பார்சல். ஆமே. அப்போது அவர் சொல்லி, இவர் தான் என் பையன், என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றார். அப்போது அந்த அவர் எங்கே வேலை, அவர் அப்போ அந்த கடைக்கு அவங்க அப்பா முதலாளி, அந்த கடையில் இவன் ஒரு வேலைக்காரனாக வேலை பார்க்குறான். அதெல்லாம் இருந்தாலும் அந்த அப்பாவுக்கு அவன் யாராக இருக்கிறான், பிள்ளையாக இருக்கு. அந்த இவன் இன்னைக்கு வேலை பார்த்தாலும் அந்த கடைக்கு அவனும் ஒரு நாள் யார் தான், ஓனர் தான், எஜமான் தான். இப்போ வேலை பார்க்குறான். அதே போல தான் தேவ சித்தம் செய்வதற்கு நான் ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமையாக அவனுடைய நோக்கம் நிறையனா அவன் அப்படி வேலை பார்த்தேன். அப்போ தான் இந்த அப்பாவுக்கு கடை வளரும், இந்த கடை இன்னும் நிறைய பிரான்ச்சு கொண்டு வர முடியும். அவ்வளோ. அதுக்கு என்னை ஒரு வேலைக்காரனை போல நான் ஒப்பு கொடுக்குறேன். அதுக்கு தான் நீதிக்கு அடிமை. ஆனால் நான் வீட்டுக்கு வந்தேன்னா வேலைக்காரன் இல்லை, அவருக்கு முன்னாடி நான் யாராக இருக்கிறேன், பிள்ளையாக இருக்கு. ஆராதனைகளில் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் அவரை ஆராதிக்கணும். வாழும்போது, கேட்கும்போது, எதை கேட்கும்போது பிள்ளை என்கிற உறவில் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உறவு வரும்போது நாம் என்ன செய்வோம், ஒரு தைரியம் வரும். சரி, நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்போது நான் பிள்ளை ஆனால் அவர் யாராக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார். இயேசு ஒரு நல்ல தகப்பனுக்கு அவர் ஒரு நல்ல தகப்பன் என்பதற்கும் 4 சாட்சிகள், 4 காரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். சில பெற்றோர் இருந்தாலும் சில பிள்ளைகள் அந்த பெற்றோர் அப்பா அம்மான்னு நிறைய பேர் அங்கீகரித்தாலும் சில பிள்ளைகள் பெற்றோரை அவங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பா தான், பட் அப்பாவுடைய வாழ்க்கை எங்கள் முன்னாடி நம்ம ஜெபித்த ஒரு பெரிய முன்மாதிரி, இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு நல்ல அப்பாவாக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஆமென். அதற்கு ஒரு 4 காரணங்களை சொல்கிறேன், வாசிக்கலாம். முதலாவது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் இது. இந்த சிந்தை வரும்போது நமக்கு இன்னும் அவர் மேல் அப்பா என்கிற அன்பும் பாசமும் மரியாதையும் அதிகரிக்கிறது. அதுக்கு தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:12. மெய்யாகவே நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், பட் இந்த தகப்பனில் கொண்டு வரேன். ஸ்தோத்திரம். எல்லா மனிதர்களும் தன்னை போல் ஆக வேண்டும் என்று விரும்பலாம், தான் செய்கிறது போல செய்யும். ஆனால் தகப்பன் மட்டும்தான் என்னை பார்க்கலும் என் பிள்ளை நன்றாக வளர வேண்டும், என்னை பார்க்கலும் என் பிள்ளை நல்லா ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும், என்னை பார்க்கலும் என் பிள்ளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் விரும்புகிறது பெற்றோர் மட்டும்தான், தகப்பன் மட்டும்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதலாவது ஒரு சாட்சி, இயேசு நல்ல தகப்பன் என்பதற்கு அவர் செஞ்சு இந்த பூமியில வாழ்ந்தது, செய்தது, சாதித்ததை காட்டிலும் அதை காட்டிலும் அவருடைய பிள்ளையாக நான் அவர் செய்ததை காட்டிலும் அதிகம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் செய்ததை காட்டிலும் நான் அதிகம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிற நல்ல அப்பா.
ஆமென். இந்த பிள்ளை கேடு கட்டும் போகட்டும், நாசமாக போட்டும், அப்படி இல்லை. நிறைய பெற்றோர் தகப்பன்மார் உண்டு, பிள்ளைகளை குறித்து ஒரு கரிசனை இருக்காது. ஒரு கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும், பிள்ளைகளோடு கூட இருக்கணும், நல்லா ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும் இருக்கு. அவங்க அங்கே போட்டு குடிகாரங்கள் கூட இது பண்ணிட்டு கொண்டாடிட்டு இருப்பணும். பிள்ளைகள் அனாதைகளாக இங்கே இருக்கும். ஆனால் இன்னொரு அப்பா இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு. அவர் யாருன்னா, அவர் அதிகம் செஞ்சிருக்கிறாரு. அவர் செஞ்சதை காட்டிலும் நான் அதிகம் செய்ய வேண்டும் என்று என்மேல் அதிக விருப்பமுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பேதுருவை கடல்ல மூழ்கும் போது இயேசு திட்டுனது இப்படிதான் திட்டினார். ஏன் 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 நீ விசுவாசிச்சா ஒன்னால இந்த கடல் மேல் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பேதுரு கடலுக்கு மேல் நடக்க போனார் தெரியுமா? அப்போ கூட இருக்கிற சீசன் மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பானுங்க. ஆண்டவரே இவன் நடக்கப்படாது, சோத்திரம், ஆண்டவரே இவன் தண்ணியில முங்கணும்னு. ஏன்னா அவனுங்க தகப்பன்மார் இல்லை, நண்பர்கள். அப்படிதானே சில விசுவாசிகள் கூட இருக்குன்னு நினைப்பாங்க. இவன் பெரிய ஆளாயிடக்கூடாது, இவனுக்கு இது நடந்துடக்கூடாது, அப்படியே அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மனிதர்கள் என்ன ரொம்ப கண்டிப்பாக இருக்கு. இவன் நடந்திருப்பான்னா இவங்க சேம் ஆயிருப்பாங்க. அதனால நான் நினைக்கிறேன், ஜெபம் பண்ணி இவன் முங்கன ஆண்டவரே, இவன் நடக்கப்படாது, என்ன சொல்ற, எழும்பி சாடி உள்ள இறங்கியிருக்கான். ஸோ இவன் முங்க போனோன்னு தான் மற்ற 11 பேருக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்களை விட்டுட்டு அவர் நடந்தானோன்னு இவன் என்ன செய்யறான்? நடக்க போறான். ஏசு 2 திட்டம் கொடுத்து படகுல ஏறி உட்கார வச்ச உடனேதான் ஆமே அப்பா இவனுக்கு ஆத்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஏசு என்ன திட்டுறாரு? ஏன்டா சந்தேகப்பட்டா, நீ விசுவாசிச்ச இன்னும் நீ நடந்திருக்கலாமடா. அதான் தகப்பன் இருதயம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அவரை பார்க்கலும் நான் அதிகம் செய்ய வேண்டும் என்று என்மேல் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. 2வது இதுதான் என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு, தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இந்த உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். 2வது அவர் நல்ல தகப்பன் என்பதற்கு ஒரு சாட்சி. நான் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரே இந்த உலகத்தில் எனக்காக இறங்கி வந்தார். இப்போ சொல்லுங்க, அவர் நல்ல தகப்பனா? ஹலோ, பிரைஸ் எல்லாம். ஆமென். எப்படி சொல்லுங்க? நான் சொல்ற போல சொல்லுங்க. நான் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரே இந்த உலகத்தில் எனக்காக இறங்கி வந்தார். ஆமென். அப்ப நம்ம 2வது இப்படி சொல்றேன், கூட பிராக்கெட்ல போடுங்க, என்மேல் கரிசனை உள்ள ஒரு அப்பாவா இருக்கிறார். என்மேல் எப்படிப்பட்ட அப்பாவா? கரிசனை. முதல்ல சொன்னேன், அவர் செஞ்சதை காட்டிலும் நான் அதிகம் செய்யணும்னு விரும்புகிற அப்பா. 2வது என்மேல் கரிசனை உள்ள அப்பா. ஏன்னா நான் கெட்டு போயிடக்கூடாது, அவரே இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். என்மேல் அவ்வளோ கரிசனை. நல்லா கவனிங்க, அவர் என்மேல் கரிசனையாக இருக்கிறபடினால்தான் நான் இந்த பூமியில இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். அவர் என்மேல் கரிசனையாக இருக்கிறபடினால்தான் பல சூழ்ச்சிகள் ஒன்றும் என்னை அணுக முடியாது. அவ்வளோ கரிசனை, அவ்வளோ கரிசனை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என்னை உண்டாக்கினவர் அவர் தூங்குவதும் இல்லை என்னை மேல் அவ்வளோ கவனமா இருக்கிறார். அதனாலதான் சில காரியங்கள் டிலே ஆகும்போது எனக்கு அந்த பயம் இல்லாதது.
ஸோ நம்ம ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை பண்ணுகிறோம். திருமணத்துக்கான தடைகள் வரும்போது, பேபி டிலே ஆகும்போது, சில அற்புதங்கள் டிலே ஆகும்போது எனக்கு விசுவாசம் உண்டு, ஜெபிக்கிறோம். ஆனால் அது மேலே ரொம்ப பாரம், துக்கம் வராது. ஏன்னா ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் நான் கரிசனையாக இருப்பதை காட்டிலும் என்மேல் அவர் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் கெட்டு போக கூடாது என்பதற்காக உயிரே கொடுத்தாருன்னா, அவரே இந்த பூமிக்கு வந்தார்னா, எனக்காக இந்த அற்புதத்தை அவர் செய்யாமல் இருப்பாரா? அவர் நிச்சயமாய் செய்வார். சொல்லுங்க, என்மேல் கரிசனை உள்ள அப்பா. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க எல்லார் மேல அவர் அவ்வளோ கரிசனையா இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவரை நான் அடிக்கடி சொல்லுவது, அவரை அப்பாவாய் பார்ப்பதற்கு அவர் நமக்கு கிருபை தருவாராக. எப்படி பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க, அப்பாவாய் பார்ப்பதற்கு அவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிறாரு. அதற்காக அவரே இந்த உலகத்தில் எனக்காக இறங்கி வந்தார். என் மேல் அவ்வளோ கரிசனை. அப்போ நான் கேட்குறேன், நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக இறங்கி வந்தவர் நாம் பாதாளத்துக்கு போவதற்கு அவர் அனுமதிப்பாரா? அவர் விரும்புவாரா? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஜீவனே கொடுத்தாரு, எனக்கா உயிரே கொடுத்தாரு, எனக்கா ரத்தம் சிந்தினாரு. நான் கெட்டு போக கூடாதுன்னு விரும்புகிற ஒரே ஒருத்தர் உண்டுன்னா அவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. காரணம், என் மேல அவர் அந்த அளவுக்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உன் வியாதி அவர் பார்க்கிறார், உன் பண கஷ்டத்தை அவர் பார்க்கிறார், நம்முடைய நெருக்கத்தை அவர் பார்க்கிறார், நம்முடைய இல்லாமை அவர் பார்க்கிறாரு, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறாரு. நம்மை கர்த்தர் மீட்டு வெளியே கொண்டு வருவார். ஏன்னா அவர் என்மேல் அவ்வளோ கரிசனையாக இருக்கிறார். என்மேல் அவ்வளவு எனக்கு முன்பாக போகும்போது, ஆமென், எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துடைய சூழ்ச்சிகளையும் தந்திரங்களை அவர் முறியடிக்கிறாரு. ஸ்தோத்திரம். சத்தமாக ராமன் சொல்லுங்க. ஒரு 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 பிரைம் மினிஸ்டருக்கு, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு, சில அரசு அதிகாரிகள் அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ கரிசனை அவங்க மேலே. நான் சொல்கிறேன், அவர்கள் அவ்வளோ அந்த பொறுப்பின் மேல் உத்தரவாதத்தோடு அவ்வளோ கரிசனையாக இருக்கிறாங்கன்னா, என்னை ஒருத்தர் பாதுகாக்கிறாரு, அவர் தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாக்கிறாரு. நான் கெட்டு போயிடக்கூடாது, நான் அழிந்து போயிடக்கூடாது என்பதற்காக அவர் என்மேல் அவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். மூணாவது நாம் வாசித்த அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கலாத்தியர் 4:7. ஆகையால் இருக்கிறாய். அடுத்த ஒரு வசனம். போதும் 1 பேதுரு, அதோடு கூட 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். ஜீசஸ். நம்ம தியானிச்சது 1 பேர் தானே பைபிள் ஸ்டடிக்கு. நீங்கள் சுதந்திரிக்கப்பட்டவர்கள் என்பதை எத்தனாவது வசனம்? 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனை சரிகட்டாமல் பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்கிறவர்கள். கலாத்தியர்ல வாசித்தோம்,
நீங்கள் புத்திரரானால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? சுதந்திரராக இருக்கிறீர்கள். இங்கே நான் வாசித்தோம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? அழைக்கப்பட்டீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அதான் நம்முடைய டாபிக்கு. ஒன்று, அவர் செய்வதை காட்டு நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அப்பா, நான் கெட்டு போகக்கூடாதுன்னு எனக்காக இந்த பூமியில் இறங்கி வந்த அப்பா. ஸ்தோத்திரம். அதனோட இன்னொரு அர்த்தம், அவர் என்மேல் கரிசனையாக இருக்கிறார். மூன்றாவது, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பிள்ளைகள், எனக்கு நீ என்னத்தை சேர்த்து வச்சா? அப்படிதானே, எனக்கு என்னத்தை சம்பாதிச்சு உடனே பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கலாம், இதை காட்டில் வேற என்னத்தை சம்பாதிக்கணும்? ஓகே, சில பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா நல்லா சம்பாதிப்பாங்க, வைக்கும்போது அவங்க கஷ்டம் இல்லாமல் தங்க வாழ்க்கையை நகர்த்துவாங்க. ஸோ படிப்பு வரும்போது அவங்களுக்கு இருக்கும். அப்பா அம்மா ஒரு நல்ல வேலை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, அந்த பிஸ்னஸ் இவங்க பார்த்துடலாம். இல்லைன்னா நல்ல ஒரு காரியம் இருக்குது, அதை வச்சு இவங்க வாழ்க்கையை ரன் ஆக்கலாம். நான் சொல்கிறேன், உலகத்தில் உள்ள அப்பா அம்மா நமக்காக ஒன்றும் சம்பாதிக்காட்டாலும் பரலோகத்தின் அப்பா எனக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நமக்கு வேலை, அதான் அந்த 2 வசனம், நமக்கு வேலை, பிள்ளைக்கு வேலையை சுதந்திரிக்கிறதா பிள்ளைக்கு வேலை. ஆமே ஆமே. எனக்கு, நான் அவருடைய பிள்ளையாக நான் வந்தால் எனக்கு வேலை ஆசீர்வாதத்துக்காக உழைக்கிறது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதுதான் என்னுடைய வேலை. இந்த வேலை தான் என்ன இது பண்ணுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய அப்பா வெரி குட், எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறாரு. ஆமென். ஸோ அதனால் ஒருபோதும் நம்ம நினைக்கக்கூடாது என்னத்தை சம்பாதிச்சிருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான அப்பா அம்மார்கள் நல்ல ஒருவேளை காரு இருக்காது, சோத்திரம், சில பைக்கு வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க, நல்ல வீடு இருக்காது, வாடகை வீட்டில் தான் நகர்த்துவாங்க. அவங்க தான் வேலை செஞ்சு மேலே வரணும், கஷ்டப்பட்டு மேலே. சில வீட்டிலலாம் அப்பா அம்மாமாருக்கு நல்லா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, பிள்ளைகள் அப்படியே லைஃப்பை மேலே வந்துடுவாங்க. 2 பிள்ளைகளுக்கும் கஷ்டம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. சரி, அதை நான் விடுறேன், அது எப்படியோ. ஆனால் பரலோகத்தின் அப்பா என்ன செஞ்சு வச்சுருக்காரு? எனக்கு தேவையான எல்லாவற்றையும் எனக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? சேர்த்து வச்சிருக்கிறார், சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். எனக்கு அந்த அப்பாவுக்கு பிள்ளையாய் நான் இருக்கிற வரையிலும் எனக்கு வேலை சம்பாதிக்கிற வேலை இல்லை, எனக்கு வேலை சுதந்திரிப்பதான் என்னுடைய வேலை. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்க. ஆமென். அதான் நம்ம போன பாயிண்ட்ல பார்த்தோம். ஆமென். அவர் சம்பாதித்த ஒன்று விசுவாசம். நான் அதை விசுவாசித்து தான் நான் அதை என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். நான் சொன்ன கடைசி டாபிக் இதில் தான் முடிப்போம். இப்படி சம்பாதிச்சதை நம்ம எப்படி சுதந்திரிக்கிறது? ஸ்தோத்திரம். அதான் நம்ம சொல்லி தான் அட்ரஸ் இந்த சனிக்கிழமை, வர்ற சனிக்கிழமை அடுத்த லாஸ்ட் சனி, அதை சொல்லி தான் இந்த டாப்பிக்கை நிறைவு செய்கிறதாக இருக்கும். அப்போது எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சு வச்சுருக்கிறாரு? சம்பாதிச்சு. அதைத்தான் நம்ம என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாருன்னு தியானிக்கிறோம். நம்மளை சம்பாதிக்க அவர் விடலை, நம்மளை சுதந்திரிக்க தான் வச்சிருக்கிறாரு. என்ன செய்ய விடையில? அதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ 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 அதுக்கு எவ்வளோ ரிஸ்க்கு. ஒன்று, அவர் சிலுவையில் எல்லாம் சம்பாதிச்சு இன்னும் ஆண்டுகோள், நான் சுதந்திரிச்சுக்க, நான் வச்சுக்க, உனக்காகத்தான் இதெல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன், நீ சுதந்திரித்துக்கொள், ஆண்டுகொள், இதை நீ அனுபவித்துக்கொள் என்று என் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஒரு மாதம் என்ன வச்சு தியானிக்கிறோன்னா, அதான் என்னென்னலாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, அதைத்தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து நமக்கு வேலை என்னன்னா, ஆமென், சம்பாதிச்சிருக்கிறான்னு அறிந்த போது நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். நம்ம ஏன் சுதந்திரிக்கலை? அப்பா என்ன சம்பாதிச்சான்னு நமக்கு தெரியலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட அப்பா என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாருன்னு நான் அறிந்தால் மட்டும்தான் அதை என்னால் என்ன செய்ய முடியும்? சத்தமாக சொல்லுங்க, சுதந்திரிக்க முடியும். ஆழமாய் வேணாம் எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய வேலை சம்பாதிப்பதல்ல, என்னுடைய வேலை என்னது? சத்தமாக சொல்லுங்க, சுதந்திரிப்பது. அது என்னது? ஆமென். ஆசீர்வாதத்தை
என்னை எதற்காக அழைத்தார்னா சம்பாதிப்பதற்காக அழைக்கலை. என்னை எதற்காக அழைத்தார் என்றால் என்னை சுதந்தரிப்பதற்காக அழைத்திருக்கிறார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. காது கேட்கல, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பைபிளை வாசிக்கணும். இப்போ நம்ம இப்போதான் நீங்கள் நிருபங்களை நல்லா வாசிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நானும் இந்த வெளிப்பாடு வந்த பிறகு இப்போ நான் நிருபங்கள் அப்படியே வாசிச்சுட்டு நான் இப்போ 1 தெசலோனிக்கேல வந்து நிற்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அதை என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாரு அந்த சிந்தையோடு நம்ம வாசிக்க ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படை தருவாராக. நமக்கு அவர் கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக எல்லாவற்றையும் இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிறார். என்னுடைய வேலை சுதந்தரிப்பதான் என்னுடைய வேலை. ஆமென். அப்போ அடிமையாய் தேவ சித்தம் செய்யணும். சோதரன் பிள்ளையாய் அவருக்காக வாழணும். இல்லைன்னா பிள்ளையாய் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 3வது ஒன்று, அவர் சம்பாதித்த இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் உள்ளதாகும். புதிய ஏற்பாடு அடிமை பழைய ஏற்பாட்டில் உண்டு, வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் பிள்ளை. 3வது அவர் சம்பாதித்த இன்னொரு உறவு மணவாளன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன உறவு? சத்தமாக சொல்லுங்க, மணவாளன். நம்ம மணவாட்டி, அவர் யாராக இருக்கிறாரு? மணவான். நாம் அடிமை, அவர் எஜமான். நாம் பிள்ளை, அவர் தகப்பன். 3வது நாம் மணவாட்டி, அவர் யாராக இருக்கிறார்? மணவாளனாக இருக்கு. நான் இப்படி சொல்கிறேன், வேணா எழுதுனா இந்த வார்த்தை இப்படி எழுதி கொள்ளுங்க. அடிமையாய் தேவ சித்தம் செய்து பிள்ளையாய் சுதந்தரித்து மணவாட்டியாய் அவரை நான் சந்திக்க வேண்டும். சந்திக்கும் போது பிள்ளையாக அல்ல, எப்படி? மணவாட்டியாய். நீ எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? மணவாட்டியாய் நீ உன்னை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது நீ எப்படி வாழ்ந்தாய்? பிள்ளையாய் வாழ்ந்தாய். எப்படி சுதந்தரித்தாய்? பிள்ளையாய் சுதந்தரித்தாய். அடுத்து எப்படி அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படுகிறாய்? வெரி குட். மணவாட்டியாய் நான் அவரை சந்திக்க என்ன செய்யப்படுகிறேன்? ஆயத்தப்படுகிறேன். ஏனென்றால் அவர் ஆமென் இதுக்கு முன்னாடி வந்தது தகப்பனாய் வந்தார். இனி அவர் தகப்பனாக அல்ல, மணவாளனாய் அவர் வரப்போகிறார். நான் அவரை எப்படி சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன்? மணவாட்டியாய் சந்திக்க ஆயத்தமாகி கொண்டு. ஆமென். அதனால்தான் என்னிடத்தில் பழுது இருக்கக்கூடாது, பிழையற்ற தன்மைகள் இருக்கக்கூடாது. 1 தெசலோனிக்கேல இருக்கு, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எப்படிப்பட்டதாய் காக்கப்படணும்? குற்றமற்றதாய் காக்கப்படணும். நமக்கு இன்னும் பரிசுத்தத்தை ஆமென் தருவாராக. இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்து அலங்கரிக்கிறவர், அதாவது நான் 5 பாயிண்டை சொன்னேன், ஆனால் விளக்க முடியல சோதரர். ஆனால் அவர் நம்மை எப்படி அலங்கரிக்கிறார் என்றால் மணவாட்டியாய் அலங்கரிக்கிறார். ஆமென். மணவாட்டியை அலங்கரிக்கும் போது நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய மிக 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 முக்கியமான தன்மை பரிசுத்தம், பிழையற்றது. ஆமென். எப்படி நீ தேவ சித்தம் செய்கிற? அடிமையா. என் விருப்பத்தை நான் விட்டுடுறேன். எனக்கு இது செய்ய விருப்பம், நான் செய்ய மாட்டேன். இது செய்ய எனக்கு ஆசை, இல்லை செய்ய மாட்டேன். அப்போ எதை தான் செய்வா? தேவன் இதை தான் செய்ய விரும்புகிறேன். ஓகே, நான் என்னை அடிமையாய் சமர்ப்பிக்கிறேன். ஆனால் நீ எப்படி வாழ்கிறாய்? அவருக்கு நான் பிள்ளையாய் வாழ்கிறேன். நீ எப்படி சுதந்திரிக்கிறாய்? பிள்ளையாய் சுதந்திரிக்கிறேன். எப்படி நீ அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறாய்? மணவாட்டியாய் அவரை சந்திக்க ஆயத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். நம் மணவாட்டியாய் அவரை சந்தித்து போது ஆமென் பரலோகத்தில் நான் எப்படி, நான் ஒரு கெஸ்டாக அல்ல, பரலோகத்திலே நான் ஒரு சுதந்திரவாளியாய்த்தான் பரலோகத்திலே நான் வாழுவேன். ஆமென். ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு கெஸ்டாக கொண்டு போகலை. பரலோகத்தை எப்படி கொண்டு போகிறாரு? சுதந்திரவாளியாய். அதாவது இது உன்னுடைய வீடு, இது உன்னுடைய இடம், இது எல்லாமே உனக்குரியது. ஆமென். ஆமாம், இதெல்லாம் எனக்குரியது, பட் நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னா கெஸ்ட்டு. இதெல்லாம் எனக்குரியதல்ல, இதெல்லாம் யாருக்குது? உனக்குரியது. ஆனால் நான் சம்பாதிச்சு உனக்கு தர்றேன், கொண்டு போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நித்திய நித்திய காலமாய் அவரோடு வாழப்போகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு நான் அவருக்கு முன்பாய் ஆமேன் மணவாட்டியாய் நிற்க போகிறேன். இந்த சபையில கொண்டு வைத்து அவர் என்னை மணவாட்டியாய் அவர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மணவாட்டியாய் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். மணவாட்டியாய் அவர் என்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நீ எப்படி அவரை சந்திக்க போகிறாய்? அடிமையா இல்லை. எப்படி அவரை சந்திக்க போகிறாய்? பிள்ளையா இல்லை. எப்படி அவரை சந்திக்க போகிறாய்? மணவாட்டியாய் அவரை சந்திக்க போகிறேன். அந்த நாளுக்காக என் உள்ளம் ஏங்குகிறது. ஹல்லேலூயா. அவர் எப்படி வரப்போகிறார் என்றால் பரிசுத்தவான்களோடு கூட ஆமென் மணவாளனாய் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு தெசலோனிக்கர் ஒரு வசனத்தை வாசித்தேன், எடுத்துனான்னு தெரில. ஆமென். அப்போ அவர் சொல்லுவார், பவுல் சொல்லுவார், ஆமென் பரிசுத்தவான்களோடு அவர் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி வருவாராம்? பரிசுத்தவான்களோடு அவர் நம்மிடத்தில் இறங்கி வருகிற ஒரு நல்ல தகப்பனாய் நல்ல மணவாளனாய் அவர் இருக்கிறார். ஆமென். சத்தமா ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் இப்படி சொல்லுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். எப்படின்னா, இப்பொழுது மரித்த அத்தனை பரிசுத்தவான்களையும் கண்டிப்பாய் நாம் ஒரு நாள் அனைவரையும் சந்திக்க போகிறோம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணுமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதனால தான் நான் மற்றவர்களை ஸ்தோத்திரம் நான் மற்றவங்களை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நாம் அடக்கம் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நிச்சயமாக ஒரு நாள் இவரை என்ன செய்வேன்? காண்பேன். ஆமென். என் கண்களால் நான் அவரை 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பைபிள் திறந்து வச்சு அந்த வசனத்துக்கு மேலே தான் என் கண்ணு போகல. 3:13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். நேற்றுக்கு ஒருத்தர் இறந்தார். ஒரு ஃப்ளூட்டிஸ்ட், ஒரு தேவ மனுஷன். அப்படி அவர் அப்போ அவங்க ஒய்ஃபு சாட்சி கொடுத்தாங்க. அவர் ப்ளே பண்ணினார் அப்படின்னா அந்த இடத்துல பரலோகம் இறங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு தேவ மனிதன். சின்ன வயசுல ஓட்டத்தை முடித்தார். என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஓகே, நான் அதை அங்கே விடுறேன். அப்போ அந்த ஒய்ஃபு சாட்சி கொடுக்கும்போது இப்படி சாட்சி கொடுத்தாங்க. என் புருஷன் சின்ன 36 வயசில் தான் அவர் இறந்தார். சின்ன ஸ்டேஜ். கல்யாணம் ஆகி ஒரு 6-7 வருஷம்தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. முதல்ல சொன்னாங்க அந்த லேடி, பரலோகத்தில் எக்காலம் வாசிக்கைக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, அதனால் என்னை புருஷனை ஆண்டவர் கொண்டு போனார். 2வது, என் புருஷன் இயேசுவை வரும்போது அவரும் எக்காலத்தை ஊதிட்டு தான் இந்த பூமிக்கு என்ன செய்வார்? வருவார். கைத்தட்டு விழுந்துச்சு அங்கே. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால தான் நான் இறந்தது அந்த லேடி எப்படி 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 தாங்கிக்குவாங்கன்னு தான் என் மண்டை ஃபுல்லாக. அந்த லைவ் நேற்று மத்தியானம் மீட்டிங் முடிச்சு ஃபுல்லாக லைவ் முடித்த போது தான் நான் எழும்புனது. முந்தினத்தை பார்க்குறேன். அந்த சிஸ்டர் காலை ஆட்டி அல்லேலியா ஆமேன் ஒரே அந்நிய பாஷை சோத்திரம். எப்படி இந்த நம்பிக்கை? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தானுக்கு இது வருமா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் மரணம் அது அதில் சாட்சி அப்படி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸ்தோத்திரம். அதனால தான் நான் எப்படி அவங்கெல்லாம் பேலன்ஸ் ஆவாங்க. ஆண்டவருக்கு பல சொப்பனம் கொடுத்து பல ஊழியர்களை கொண்டு அது ஒரு பெரிய இது. ஆண்டவர் சாட்சி நம்மளை அதனால் அவங்க ஹார்ட் அப்படியே தைரியப்படுத்துகிறார். அந்த பாஸ்டர் சொன்னார், ஆமேன், என்னைக்கு நாங்கள் நைட்டு டின்னர் ஆகும். இவனை சண்டே அவங்க ஃப்ளூட்டு வாசித்தார். கூட்டம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு, எப்பவும் நாங்கள் 6 மணி மேலே தான் நாங்கள் எல்லோரும் சந்திப்போம். ஆனால் இவன் என்னமோ தெரியல, இவங்க 2 வரையும் 4 மணிக்கு என்னை கூப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு.
ஸோ அதை 2 பேரை கூப்பிட்டு என்னன்னு தெரியல, நான் 2 மணிக்கூர் என் ரூமுக்குள்ளே அவளை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருந்தேன். ஏன் பேசுகிறேன்னு எனக்கே தெரியலை. ஸோ அப்படியே அந்த பாஸ்ட்னா பேசி அவன் ஒரு நாள் இல்லாமல் சிரித்தான். அவன் எங்கிட்ட அந்த அளவுக்கு நக்கல் அடித்து சிரித்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த வரைக்கும் பண்ணாத அளவு இப்படி பண்ணுறானே அப்படின்னு. 6 மணிக்கு போகிறாத வீட்டுக்கு போனான். ஸோ அது 7 மணிக்கு சோத்திரம் இப்படி இதாச்சு, வாமிட் அடிச்சு அப்படின்னு சொல்லி நைட்டோட அதிகாலையிலோட அவருக்கு வாழ்க்கை முடிஞ்சு. ஸ்தோத்திரம். அப்படி நான் இதுவரைக்கும் யாருக்கும் மரணத்துக்கு அழுதது கிடையாது. ஃபஸ்ட்டாக மரணத்துக்கு அழுதுன்னா அவருக்கு மரணத்தை பார்த்தா நேற்று அழுதது. மற்றபடி சிலருக்கு மரணம்லாம் உடைஞ்சிருக்கு, ஒரு தேவ மனுஷன் அப்படி உடைஞ்சி, பட்டு அழுக வரல. இவர் என்னமோ நம்ம கண்ணில் கண்ணீரை வர வச்சுட்டார். நைட்டு தம்பிகிட்ட பேசும்போது சொன்ன, செத்தா நம்ம இப்படி சாவணும்ல அப்படின்னா. சோத்திரம். அப்போது நான் அங்கே விடுறேன். பட்டு இதாங்க கிறிஸ்தவத்துடைய ஒரு நம்பிக்கைன்ற காட்டும் இதுதான் உண்மை, ஃபேக்ட். ஸோ ஒரு பாஸ்டர் இவர் புதன்கிழமை சொப்பனம் கொடுக்குறாரு. ஸோ ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, அவர்கிட்ட சொன்னார், உங்கள் ஸ்டேஜில் உங்கள் கூட நிற்கிற ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளை ஆண்டவர் எடுக்க போகிறாரு, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ இந்த வேர்டு ஸ்தோத்திரம். ஆனால் யாரோ ஒரு ஆள் போவாங்கன்னு நினச்சாரு, இவன் போவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உள்ளே நான் அதிகமாக நேசிக்கிறது இவனை மட்டும்தான் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் பிளான் பண்ணி அவங்கள வார்த்தைகளை கொடுத்து தைரியப்படுத்தி ஸ்தோத்திரம் எல்லாம் ரெடி ஆக்கி அதுக்கப்புறம் அவர் திடீர்னு அப்படி ஃப்ரீயாக கொண்டு போகிறார். அப்போ அந்த நம்பிக்கை, அதனால தான் அந்த இதே ஒரு இன்னொரு வீட்டில் இந்த மரணம் நடந்திருக்குன்னா அந்த இடம் ஒரு அழக்கூடாதுன்னு சொல்ல வரல, அழுதாங்க எல்லாம். ஆனால் அந்த இடம் ஒரு நம்பிக்கை இருக்காது, மற்ற எல்லாம் இருக்கும். இங்கே அழுகை இருந்துச்சு, எல்லாம் இருந்து, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் நல்லா ஒரு ராஜ உபசரிப்பு கொடுத்து அனுப்பி வச்சாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரிப்பாங்கன்னா ஒரு நாள் இயேசு மணவாளனாய் வரும்போது அவரோடு கூட இந்த பரிசுத்தவான்களும் நம்மை சந்திக்க வரப்போகிறார்கள். ஆமென். முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் ஓட கர்த்தர் கிருபை தரும். இந்த இன்சிடெண்ட் நேற்று நடந்து அப்படி இருந்து நான் இன்னைக்கு காலையில் இதை வாசித்த போது என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். ஆமாம், கண்டிப்பாக அவர் இன்றைக்கி பரலோகத்தில் ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருப்பார். ஆமாம், இயேசு வரும்போது அவர் எக்காலம் வாசிப்பார். அந்த ஒரு மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அவர் எக்காலம் வாசிக்கிறார். இன்னொரு பாசிட்டிவ் ஃபயர் ஆயிட்டு அவருக்கு எக்காலத்தை வாங்கி இவர் ஊதியார், வரமாட்டேங்குது, சவுண்டு வர மாட்டேங்குது. சோத்திரம். அதுக்குள்ள கிருபை பெற்றவங்க தான் ஊத கிருபன்னா அந்த ப்ராக்டிஸ் உள்ளவங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தம் ஹல்லேலூயா. மரித்து போகிற அத்தனை பரிசுத்தவான்களும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பூமிக்கு வர போகிறாங்க, இயேசுவோடு கூட வர போகிறாங்க. பரிசுத்தவான் அவங்கள நம்மளாம் பார்க்க போகிறோம். ஆமென். இதாங்க கிறிஸ்தவம் என்பது ஏதோ இந்த உலகத்துள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. நான் அதை கடைசியில் பேசுவேன். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம் மறிப்பது கிறிஸ்துவுக்களாய் மறிக்கணும். ஆமென். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று ஆமென் வாழும்போது நம்மளோட ஓட்டம் வெற்றியாய் முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய மக்களுக்கு அந்த ஸ்ட்ராங் இருந்துச்சு. அதனால் அவங்கெல்லாம் பரலோகத்தை மரணத்தை தைரியமாக சந்திச்சாங்க. பாலாக்கா பிள்ளையாம் சொல்லுவான், நினைங்க, நீதிமான் மரித்தது போல நான் மரிப்பேனாக. ஆமென். பவுல் எப்படி மரித்தார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிட எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. நான் போறேன்டா. தீமோத்தேயு போயிட்டு வரேன்னா, ஸ்தேவான் சொல்றான், இவங்க எல்லாம் இருக்கும்போது கல்லெறியும் ஒருவர் பிதா சிங்காசனத்தில் ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு, என்னை வரவேற்க, நான் போயிட்டு வரேன். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிஸ்தானம், நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரலோகம் என்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஆமென் மரணத்தை தைரியமாக சந்திப்பாங்க. அனுப்பிவிட்டு அவங்க எப்படி அனுப்பாங்கன்னா, குட் பை சொல்லி அனுப்பல, சியூ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அதாவது குட் பைனா இன்னும் பார்க்க மாட்டேன், சியூனா திரும்ப நான் அவனை என்ன செய்வேன், பார்ப்பேன். வண்டர்ஃபுல். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், அத்தனை பரிசுத்தவான் கடந்த
இந்த ஊரில் வளர்ந்த ஊரில் உள்ள மற்ற உங்களுக்கு அறிமுகமான மரித்து போன அத்தனை பரிசுத்தவங்களும் ஒரு நாள் இன்னைக்கு பரலோகத்தில் நல்லா இருக்கிறாங்க. பரதீசில் இயேசு வரும்போது அவர்களும் எக்காலங்களை ஊதி கொண்டு இந்த பூமியை சந்திக்க மணவாளனோடு கூட அவர்களும் வரப்போகிறார்கள். ஒரு வாழ்க்கை தான் சார், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆமென். அவர் விரும்புகிற அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி பிள்ளைகளை இந்த சத்தியத்திலே வளர்ப்போம். ஆமாம். எப்போ மரணம் தெரியாதுல்ல. சாயங்காலம் ஃப்ளூட்டிஸ் இவர் அந்த பாஸ்டர் ப்ராஃபஸி சொல்கிறாரு. ப்ராஃபஸி சொல்லிட்டு அங்கே கெஸ்ட்டாக போனார். சொன்னார், அந்த மனைவிட்ட போய் சொல்கிற, அவருக்கு தெரியாது, உனக்கு ஒரு பெரிய ஒரு பாடு வருது, நீ தைரியமாக இருந்துங்க அப்படின்னு. சண்டே சர்வீஸ் இவருக்கு தெரியாது, இவரை மனைவி. திரும்ப அந்த பாஸ்டர் சண்டே சர்வீஸ் போன சண்டே சர்வீஸ் சொல்கிறாரு, இப்படி ஒருத்தங்க ஒரு விலையேற பெற்ற ஒரு ஊழியர் மறிக்க போகிற ஆண்டவர் சொல்கிற, நவம்பருக்குள்ளே அது நடக்க போகுது, நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் மறிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளூட் வாசிச்சுட்டு மாண்டே போய் கேட்டாராம், யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அவனுக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்லுங்க, இதெல்லாம் அந்த நம்பிக்கை, அந்த பரலோகத்தை குறித்த நம்பிக்கை. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கண்டிப்பாக கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்வோம். கிறிஸ்துவுக்காக மரணத்துக்கு பிறகு ஒரு அழகிய நாடு, அழகிய தேசம் பரலோகம். நம்ம ஏன் எழுப்புதல்னு ஓடுறோம்னா, அதுக்குன்னா நம்ம மட்டும் போகக்கூடாது. அந்த அழகிய நாட்டுக்கு நம்ம மூலம் ஒரு 1000 பேரையாவது கொண்டு போக வேண்டும். அதுக்காக தான் நம்ம ஓடுறோம். எனக்கு தரிசனம் தடிக்காரனும் சர்ச்சு மட்டும் எனக்கு தரிசனம் கிடையாது. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தடிக்காரவனத்தை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு மாதம் நம்ம சர்ச்சுக்கே இருந்து சர்ச்சிலே ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். சபை முக்கியம். ஆனால் அதே நேரம் இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் இந்த பரலோகத்தை அனுபவிக்காத கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை மட்டுமே ரெடியாக்கி போவோன்னு வச்சுட்டு மற்றவங்க போட்டுடணும் இல்லை. அவர்களையும் அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதே நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது. நான் சொல்ல, ஒரு சர்ச்சு மட்டும் ஒரு பாஸ்டருக்கு அவர் அந்த சர்ச்சு மட்டும் அவருக்கு இருக்குன்னா அது கரெக்டான தரிசனம்னு எனக்கு தெரியாது. அவருக்கு தேசத்தை குறித்த தரிசனம் இருக்கணும். இந்தியா ரட்சிக்கப்படணும் என்பதுதான் அவருடைய தரிசனம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? ஆமேன். அதனால் பாஸ்டர் வெளியே போகும்போது நீங்கள் ஜெபத்தில் தாங்கணும். ஆண்டவரே, எங்கள் பாஸ்டர் நிறைய பணம் கிடச்சணும் பயன்படும், அப்படி இல்லை. அங்கே போகும்போது அங்கே ஏதாவது ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அவங்க பரலோகத்து நேராயத்து சேர்த்திருப்பப்படணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அடிமையாய் தேவ சித்தம் செய்து பிள்ளையாய் சுதந்தரித்து மணவாட்டியாய் அவரை நான் சந்திக்க வேண்டும். இவ்வளோதான் வேடு. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் மணவாளன், நான் மணவாட்டி. அந்த இயேசுவை சந்திப்பேன். நம்முடைய விசுவாசம் நீடித்த நாள் வரைக்கும் வாழ்வேன். நிறைய வருஷம் இந்த பூமியில் வாழணும் நம்முடைய விசுவாசம். ஆனால் எப்போ அவரை சந்தித்தாலும் நான் அவரை சந்திப்பதற்கு, நான் இன்னும் வந்தால் அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் நேசரே, என் ஆத்ம நாய வந்திடுவே, என் நேசரே, என் ஆத்ம நாயக வந்திடுவே, என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்த்திடவே, என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்த்திடவே, என் இயேசுவே மத்தியவாசம் வந்திடுவே.
பாடிட புத்தியுள்ள கன்னிகை எப்போதும் ஆயத்தமே. புத்தியுள்ள கன்னிகை எப்போதும் ஆயத்தமே. எசந்த நட்சத்திரங்களை கடந்து சொர்க்க வீட்டில் வழிங்கு நதி ஓரத்தில் தீபவிட்டத்தில் இடரில் பளிங்கு நதி ஓரத்தில் தீபவிட்டத்தில் இடரில் வீட்டு திருவிட மாற்றீரே என் மணாளா. வீட்டில் சேர்ந்திட என் மணாளா. நித்திய வீட்டில் சேர்ந்திடவா அப்படியே கண்களை மூடுவோம். செல்வராஜ் பாஸ்டர் வந்து ஜெபிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மனவாட்டிகளாய் சேர்க்கும்படி மத்தியவானில் வெளிப்பட போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்றைக்கு நான் காண்பேன் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் என்றைக்கு காண்பேன் ஆண்டவரே, இன்றைக்கு நான் காண்பேன். ஹல்லேலூயா. கோழி முட்டைக்குள்ளே உருவாகி வளர்ந்து 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 ஹல்லேலூயா 21வது நாளை எட்டும்போது என் தாயின் முகத்தை காண்பேன் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு கோழி குஞ்சை போல அல்ல திருச்சபை மக்களாயிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, அல்ல ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாய் நீதிமான்களாய் ஹல்லேலூயா மணவாளன் இயேசுவின் வரிக்கென்று காத்திருக்கிற மணவாட்டிகளாய் ஆண்டவரே வரிக்கு காத்திருந்து வரிகளே நாங்கள் சேர்க்கப்படுகிறவர்களாய் காணப்பட ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர்களை ஆண்டவரே திருவசனத்தை கொண்டு பேசி ஆண்டவரே எங்களை அல்லூய தைரியப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே எங்களை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லூய மரித்த பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே ஒரு நாள் வருவார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் மரிக்க வேண்டியதா இருந்தால் மறுபடியும் இயேசுவோடு நாங்கள் வந்து இந்த பூமியிலே ஹல்லேலூயா 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்படி கர்த்தாவே நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்க தயவுகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பாளையத்துக்கு புறம்பாக இருந்த எங்களை ஆண்டவரே அக்னிக்கரையாக ஒப்பு கொடுக்கும்படியாக வைக்கப்பட்டிருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய திருரத்தத்தாலே மீட்டு கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தாவே விடுதலையாக்கி கர்த்தாவே சுதந்திரராக்கி கர்த்தாவே நீதிமான்களாக்கி கர்த்தாவே பரிசுத்தவான்களாக்கி கர்த்தாவே பிள்ளைகளாக்கி கர்த்தாவே ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஹல்லேலூயா முடிவிலே மனவாட்டிகளா எங்களை சேர்க்கும்படி வரப்போகிறீரே, அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, எமக்கு நன்றி. நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஊழியக்காரன் அநேகமாயிரத்துக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் மாற்றமல்ல ஆண்டவரே, ஒரு கூட்டத்தை கர்த்தாவே ஒரு கூட்டம் திரள் கூட்டத்தை கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே கொண்டு நிறுத்தத்தக்கதான நீதி ஒரு நீதிமானாய் காணப்பட ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் எவ்வளவு அழகா இருக்கிறது, சுவிசேஷகருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொன்னது போல கர்த்தாவே நாட்களில் இந்த சுவிசேஷத்தின் மூலமானே ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இது ஆண்டவரே யூடியூப்பில் எல்லாம் பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த வசனங்களை கேட்கத்தக்கதா அவருடைய இருதயங்களை கர்த்தாவே திறப்பீராக ஆண்டவரே. அவர்கள் கேட்டு ரட்சிக்கப்பட்டு அவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தாவே உடைய மகிமையான வரிகளை காணப்பட ஒவ்வொருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக
ஆண்டவரே. கேட்டதான நாங்கள் அதன்படி நடக்க சத்தியத்தை கை கொண்டு ஒரு ஜாதி அல்லேலூயா பிரவேசிக்க என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே சத்தியத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிற ஒரு ஜாதியாய் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. விடஜனத்தை சமாதானத்தோடு அனுப்புக. அல்லேலூயா தாவரங்களில் சுகமாய் தங்கியிருக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதிங்க நன்மையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். மிட்பிரேசுக்கு சுனாமத்து ஜெபங்கேளும் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ்.